All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். சென்னையில் நள்ளிரவு பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களில் மிக பலத்த மழையும் தென் மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மயிலாப்பூர், அண்ணா சாலை, அடையார், கிண்டி, வடபழனி, எழும்பூர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து விட்டு விட்டு மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மயிலாப்பூரில் பிரதான சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த சில மாதங்களாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு பெரும் பள்ளம் உருவாகியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் இதுபோன்று பள்ளம் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. உக்கடம், ரயில் நிலையம், காந்திபுரம், சிங்காநல்லூர், சித்தாபுதூர், பீலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.